இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்க மாதிரியே உங்களோட கையையோ காலையோ இல்லை முழு உடம்பையும் ஒயிட்டன் பண்ணிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுவும் ஒரு 10-15 நிமிஷத்துலேயே செம்மையான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான பேக் தான் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். லைவாக டெஸ்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு நிறைய பொருட்கள்லாம் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான் நான் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ என்னென்ன பொருட்கள் சேர்க்குறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கடலை மாவு இருக்கு இல்லையா, அது வந்து நல்ல ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கடலை மாவு நம்மளோட ஸ்கின்னை நல்லாவே ஒயிட்டன் பண்ணி கொடுக்கும். ஸ்கின் கலரை வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு அதே மாதிரி ஒரு ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த அரிசி மாவு எதுக்காக சேர்க்குறோம்? நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஸ்க்ரப்பராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சேர்க்குறோம். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா நம்ம ஸ்கின்னில் அப்ளை பண்ணி ஸ்க்ரப் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி புது செல்கள் வந்து பார்த்திங்கன்னா உருவாகும். அடுத்து இதை மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் எடுத்துக்கிட்ட பொருள் வந்து என்ன அப்படின்னா, சாதம் வடித்த கஞ்சி தண்ணி இருக்கு இல்லையா, அது தான் எடுத்திருக்கேன். பாயில்டு ரைஸ் வாட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிட்டா ஓகே தான். இப்போது அந்த ரைஸ் வாட்டர் சேர்த்தாச்சு. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா காஃபி பவுடர் வந்து ஒரு ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். நம்ம வீட்டில் இன்ஸ்டண்ட்டாக பயன்படுத்தக்கூடிய காஃபி தூள் தான். எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, பயன்படுத்திக்கோங்க. இந்த காஃபி பவுடர் எதுக்காக சேர்க்குறோம்? நம்மளோட ஸ்கின்னை இன்ஸ்டண்ட்டாக ஒயிட்டன் பண்ணி நம்ம ஸ்கின் டோனை வந்து பார்த்திங்கன்னா நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்கும். அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்லர் போனால் என்ன ரிசல்ட் கிடைக்குமோ அந்த ஒரு ரிசல்ட் இந்த காஃபி பவுடரில் நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடியும். அதை மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து பீட்ரூட் ஜூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்திருக்கேன். பீட்ரூட் ஜூஸ் எப்படி வீட்டில் எடுக்கணும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி ஜூஸ் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஜூஸை இதில் ஆட் பண்ணி நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேக் கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு நீங்கள் நல்லா ஜூஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பீட்ரூட் ஜூஸ்க்கு பதிலாக நீங்கள் பொட்டேட்டோ ஜூஸு, டொமேட்டோ ஜூஸு, வெள்ளரிக்காய் ஜூஸு இந்த மாதிரி நிறைய பயன்படுத்திக்கலாம். பால், ரோஸ் வாட்டரு, சாதம் வடிக்கிறதுக்கு முன்னாடி அரிசி கழுவுன தண்ணி இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தலாம். இந்த மாதிரி எது வேணால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேக் கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஃப்ளோவாக இருக்கணும், அந்த அளவுக்கு நம்ம பக்குவத்துக்கு வர மாதிரி அந்த பீட்ரூட் ஜூஸ் சேர்த்து நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாமான்னு சொல்லி கேட்பீங்க. கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணக்கூடாது. எப்போ தேவையோ அப்போ ரெடி பண்ணி உடனே யூஸ் பண்ணிடுங்க. 1 டேக்கே ரெடி பண்ணி மீதி இருக்குது அப்படின்னா அதை நான் திரும்ப சாயங்காலம் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஓகே பரவாயில்ல, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இல்லைனா ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த நாள்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. இப்போ வந்து பாருங்கள், என்னோடய கைகளுக்கு நான் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணி காட்ட போகிறேன். என்னோடய கைகளில் நீங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. செம்மையாக டேன் இருக்குது. அந்த டேனை இது எப்படி ரிமூவ் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேக்கை இந்த மாதிரி நீங்கள் உங்களோட கைகளில் அப்ளை பண்ணிக்கோங்க. டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பாதி மட்டும் நான் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பாதி அப்படியே விடுறேன். அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. நல்லா இது போல் காஞ்சிரும். கை அப்படி மூடி திறந்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து விரிசல்லாம் விழும். அந்தளவுக்கு நல்லா காய வச்சுக்கோங்க. இப்போது இதை நம்ம லைட்டாக தண்ணி தொட்டு ரப் பண்ணி வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது. செமையான டிஃப்ரென்ஸ் தெரியுது பார்த்தீங்களா? லைவாக தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். என்னோடய அந்த கைக்கும் இந்த கைக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி அப்ளை பண்ண இடத்துக்கும் அப்ளை பண்ணாத இடத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேக் நம்மளோட ஸ்கின் கலரை இம்ப்ரூவ் பண்ணுது. இன்ஸ்டண்ட்டான ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் கொடுக்குது. அதே சமயம் நம்ம ஸ்கின்னில் க்ளோனஸும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள்.